சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொமானியா செஸ் கிளாசிக் 2024 சுற்று 4ல் இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரக்னந்தாக்கும் அனீஷ் கிரிக்கும் நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ எப்பவும் போல் அடுத்த வாரமும் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கிளப் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நேரில் ஸோ இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரக் வந்து ஒயிட்டு. ஸோ கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ பிரக்கை பொறுத்த வரைக்கும் அவர் E4 விளையாடுவார், D4 விளையாட. பட் மெஜாரிட்டியாக E4 தான் அவர் வந்து விரும்புவார். பட் இந்த கேமில் D4. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் லைன் வந்து பார்க்குறோம். ஸோ நைட் F3 நைட் F6 கிட்டத்தட்ட நம்ம கேத்தலனில் குகேஷ் கூட பார்த்த அதே ஆட்டம் மாதிரி ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பிஷப்பை ஃபேன்ஷட்டோ பண்ணுவாங்க. இப்போ பிரக் வந்து இந்த பானை வந்து விட்டு கொடுத்த பானை எப்படி வந்து எடுக்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அதை ஹோல்ட் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் வந்து E6 விளையாடுறது, அதனால் அதை சாதாரணமாக வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் C5. ஸோ வெட்டி அதாவது என்னென்னா நம்ம வந்து கிங் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா C5 ஸ்ட்ரைக் பண்ணி சென்டரை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதை கண்டுக்காமல் வந்து பிரக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணியதுக்கப்புறம் A6, அதுக்கப்புறம் பிஷப் E2, அதுக்கப்புறம் நைட் பி D7. ஸோ நைட் பி D7க்கு அப்புறம் அவர் நைட் பி D2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E7, D டேக் C5, அதுக்கப்புறம் பிஷப் டேக் C5. அதாவது பிஷப் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த பான் டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா அந்த பிஷப்க்கு ஒரு டெம்போ வந்து வேஸ்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ D டேக் C5, அதுக்கப்புறம் பிஷப் திரும்ப டெவலப் ஆகுது. இந்த இடத்துல நைட் B3 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாக இருக்கும். ஜஸ்ட் கெய்னிங் டைம் ஆன் த பிஷப். ஸோ குயின் C2 விளையாடிட்டு அதை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்லிங் அப்புறம் ரூக் D1. ஸோ குயினை எக்ஸ்ரே பண்ணுறாரு. இமீடியட்டாக குயினை E7க்கு டெவலப் பண்ணுறாரு அனீஷ். ஸோ பான் B3க்கு அப்புறம் பான் B6. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே வந்து டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ரெண்டு பிஷப்பும் டெவலப் பண்ணாலே போதும். ஸோ நைட் E4. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக நீ முடிக்க முடியாது. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட் E4 இன்சர்ட் பண்ணுறாரு. அதனால் அவரும் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணியதுக்கப்புறம் குயினால் ரூக் அட்டாக் பண்ணோன்னே ரூக் வந்து மூவ் ஆகிடுது. எனவே இந்த பொசிஷனில் பிஷப் B7 அடுத்த மூவ் இருக்கும். அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக நம்ம குயினை வந்து F4 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறது நல்லது. பட் அதே டெம்போவை அவர் பிஷப்பை எப்படினாலும் டெவலப் பண்ண தான் போகிறாரு. அதை நம்ம தடுக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப்பை B2ல டெவலப் பண்ணுறாரு. பிஷப் B7, அதுக்கப்புறம் குயின் F4 டெவலப் பண்ணுறாரு. ஸோ ரூக் பி D8. ஸோ ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ப்ளஸ் இதுதான் இருக்கிறதுல இப்போதைக்கு டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல், ஓப்பன் ஃபைல். ஸோ ரெண்டு ஃபைல் இருக்குது. பட் இங்கே வந்து பிஷப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஓப்பன் ஃபைலுக்கு ரூக்கை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா நைட் வந்து நேச்சுரலாக F6க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ரூக் C1 அடுத்த ஓப்பன் ஃபைலை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் F6. ஸோ நைட் F6க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பிரக் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கு லைக் பிஷப் D3 வராரு. இந்த பிஷப் D3ல ஆக்சுவலாக வந்து சின்ன த்ரெட்டு இருக்குது. நம்ம தம்ப்நெயிலில் போட்ட மாதிரியான த்ரெட்டு தான் அது. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் பானை டபுள் பண்ணி நம்ம வந்து கேரி அவுட் பண்ணலாம், கேமை வந்து கன்டினியூ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும். பட் இதனால் பிளாக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் கிங் H8, ரூக் G8. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் ஆஃப் என்ன சொல்கிறது பிஷப் பேரும் வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த காரணத்தினால ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக இது வந்து ட்ரா ஆகணும். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பிளாக்குக்கு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் த பிஷப் பேர். பட் கேமில் வந்து அவர் பிஷப் D3 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ரூக் D5. ஸோ ரூக் D5 வந்து பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னங்க மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கூட நமக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு சின்ன எக்ஸ்ரே மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரூக் C7 ஒரு ஐடியா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை வின் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ரூக்கை வின் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் வந்து ஒரு ஹோல் பீஸ் இழக்கிற நேரிடும். அப்படி இல்லைனா செக்மேட் ஆவார். ஸோ இந்த மாதிரியான சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது. அது வந்து பிளாக் எப்படி நீங்கள் பண்ண போகிற மூவ்ஸ்க்கு வந்து அவர் எப்படி வந்து பதில் கொடுக்க போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மூவ்ஸ் எல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் கேமில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பொசிஷனில் பான் டு B4 விளையாடுறாரு. ஒரு பான் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பானை அக்செப்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ பிஷப் டேக்ஸ் B4 விளையாடும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6. இப்போ பிஷப் இன்ட்டு F6ல என்ன இஷ்யூ அப்படின்னா நீங்கள் குயினால் இங்கே வெட்டும்போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு பிஷப் ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தில் G இன்ட்டு F6 தான் ஃபோர்சிங் மூவ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர்க் பண்ணலாம். ரூக் C7. ஸோ ஃபோர்க்கிங் த குயின் அண்ட் த பிஷப். ஸோ இப்போ வந்து குயினை வந்து நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஈவன் நம்ம குயினை கூட ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் குயினை ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள நம்ம செக் இருக்குது. செக்கை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா B7ல் கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரூக்கை வந்து உங்களால் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ ரூக்கை வந்து சேஃபாகவே நம்மளால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பிரச்சனை இந்த இடத்துல டேரெக்டாக அந்த பானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும்போது.
அதனால தான் வந்து இந்த இடத்துல அனீஷ் கிரி என்ன பண்ணுறாரு, நம்ம ஏன் வந்து பிஷப்பை D6ல மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து ஒரே ஒரு வின்னிங் மூவ்ஸ் இருக்குது. அவர் விளையாடின மூவ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட் மூவ். பட் ஃபஸ்ட் பெஸ்ட் மூவ் வேற ஒரு மூவ். இதுதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மூவ். ஸோ குயின் H4 ரொம்ப சாதாரணமான ஒரு த்ரெட்டு. பிஷப் இன்ட்டு F6 குயின் இன்ட்டு H7 செக்மேட். ஓகேங்களா? பட் இது வந்து கேமில் விளையாடல. பட் இப்படி விளையாடிருந்தால் பிளாக் எந்த மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது மேட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. H6 வந்து நேச்சுரலாக நிறைய பேர் விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் E4க்கு அப்புறம் சப்போஸ் ரூக் H5 நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ரூக்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது. இதுதான் வந்து இந்த பிரச்சனை. பிஷப் D6 வச்சதுக்கப்புறம் ரூக்னால பின்னாடி போக முடியாது. ஸோ ரூக் H5 விளையாடிங்க அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6. ஸோ இந்த லைன் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிஷப் இன்ட்டு F6 அதுக்கப்புறம் ரூக்கால் வெட்டினதுக்கப்புறம் நம்ம குயினை வெட்டலாம். குயினை வெட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் நமக்கு 4க்கு கூட இருக்குங்க. ஈவன் நம்ம நைட் இன்ட்டு H4 விளையாடனா கூட இங்கே 4க்கு கூட இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா E5. சப்போஸ் E5 விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்னா E4க்கு அப்புறம் உங்களுக்கு ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ரூக் இன்ட்டு D3 விளையாடியே ஆகணும். ஸோ இது ஒரு வேரியேஷனாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஓரளவுக்கு இது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு வேரியேஷன். இதே மாதிரி ஒரு வேரியேஷன் தான் கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அனீஷ் கிரி வந்து சூஸ் பண்ணுவார். பட் கேமில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பிறகு வந்து குயின் H4 விளையாடல. ஸோ குயின் H4 விளையாடினா நம்ம அந்த H6 அல்லது E5 ஐடியா பார்த்துருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து பிஷப் இன்ட்டு F6 வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு F6 சூஸ் பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, குயின் இன்ட்டு F6 விளையாடுறாரு. அதனால் குயின் ட்ரேட் நடக்குது. குயின் ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் அவர் E4 போட்டு ரூக்கை அட்டாக் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் ஏன் வந்து அவர் ரூக்கை வந்து மூவ் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் ரூக் இன்ட்டு D3 விளையாடுறாரு. நான் கன்சிடர் பண்ண ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு H5ல வச்சுருக்கலாமே அப்படிங்கிறது தான். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஷப் இன்ட்டு A6. ஸோ பிஷப் இன்ட்டு A6 அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரூக் இன்ட்டு D6 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பான் வந்து கிடச்சிரும். ப்ளஸ் உங்கள் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரூயின் ஆகிருக்கு. இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலும் இருக்குது, இம்பேலன்ஸும் இருக்குது. பட் ஒயிட் வந்து அவுட் ப்ளே பண்ணலாம் பிளாக்கை. அதே போல் இந்த இடத்துல வந்து டெஸ்பராடா கூட பண்ண ட்ரை பண்ணலாம். பிஷப் இன்ட்டு A6 விளையாடும்போது பிஷப் இன்ட்டு H2 செக் கூட ட்ரை பண்ணலாம். பட் இந்த கேஸ் நைட் இன்ட்டு H2 நைட் இன்ட்டு H2க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு A6 விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அட்டாக் பண்ணுற மாதிரி பட் இருந்தாலும் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ரூக் D6 அண்ட் தென் கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மேபி ரூக் B5 அண்ட் தென் A3. ஸோ கேம் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. லைக் நம்ம ரூக்கை வந்து டபுள் பண்ணலாம் அல்லது மேலே கொண்டு போகலாம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வில் அவுட் ப்ளே த பிளாக் ப்ராக்டிகலி. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரூக் H5 கூட அவர் கன்சிடர் பண்ணலை. அதுக்கு பதில் அவர் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு நம்ம 2 பான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஸோ டேக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஒரு பான் அவருக்கு கிடச்சிருது. ஸோ A5 அதுக்கப்புறம் ரூக் D7 போகிறாரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷனாக வந்து கம்ப்யூட்டர் பார்க்குது. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் கண்டிப்பாக வந்து இது ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை ரூக் வந்து அவுட் ப்ளே பண்ணுவோம். எப்போ அப்படின்னா நம்ம பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த கேமை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து 3 நம்பர் 25 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனீஷ் கிரிக்கு இப்போ 7 நிமிஷமும் பிரகுக்கு வந்து 17 நிமிஷமும் இருக்குது. மீதி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 மூவ் கிட்ட வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கேமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் வந்து தேவைப்படுது. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஷப் C8 போய்ட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் A7 போயிடுது. E5க்கு அப்புறம் H3 பிஷப் E6. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன த்ரெட்ஸை க்ரியேட் பண்ணி ரூக்கை வந்து மிஸ்பிளேஸ் பண்ண பார்க்குறாரு. பான் G4 ஐடியா என்ன அப்படின்னா நைட் H4 நைட் F5 ஐடியா. ஸோ பிஷப் C5 இந்த பிஷப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு லைக் ஆங்கரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ செஸ்ஸில் இந்த மாதிரி ஆங்கர் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இந்த இடத்துல. பட் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறது பார்க்கும்போது. பட் இங்கே இன்னும் ஒரு சின்ன தப்பு வந்து அனீஷ் கிட்டேருந்து தேவைப்படுது. அது எப்போ பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிங் G7. ஸோ கிங் G7க்கு பதில் அவர் H5 ஆடி இருக்கலாம் இமீடியட்டாக, ஜஸ்ட் அண்டர்மைன் பண்ணுறது. பட் அவர் வந்து கிங் G7 ஆடுறதுனால அவருக்கு நைட் H4 ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் H5 விளையாடனோடனே இங்கே இதை செக்கை இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து கிங்கை வந்து நம்ம H7 G6 மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமாக வரும் எல்லாருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிஷப்பை ட்ரேட் பண்ணிடுறாரு. மேபி அந்த நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து நைட்டு ட்ரேட் பண்ணுறாரு. G into F5 அதுக்கப்புறம் ரூக் டு D4. ஸோ பேஸ் பாயிண்ட் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல F3க்கு அப்புறம் அந்த பேஸ் பாயிண்ட் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. பட் பிரக் வந்து அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா சில நகருக்கு அப்புறம் தான் விளையாடுவார். ஸோ லைக் ரூக் E2 ரூக் D3 H4 அதுக்கப்புறம் ரூக் D1 ரூக் C2 ரூக் D4. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரூக்கை ட்ரேட் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். ப்ளஸ் கிங்கை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த பான்ஸை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
ஸோ கிங் F8 போகிறாரு, ரூக் A8 செக். இந்த கிங் F8மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் அல்லது இன்னாக்யூரேட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல செக் கொடுத்ததுக்கப்புறம் ஆச்சரியமாக வந்து கிங் E7 கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இன்னொரு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மூவ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரக் வந்து ரூக்கை H8ல வைக்கல. மேபி அது டைம் ப்ரெஷராக என்னன்னு தெரியல, பட் 9 நிமிஷம் இருக்குது, ஏன் வைக்கல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பானை வெட்டிட்டாலே நமக்கு ஹெச் பான் வந்து பாஸ் பான், பட் ஏன் வந்து அதை கன்சிடர் பண்ணலன்றது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்பா, ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் மூவ் தான். அதே போல் இந்த இடத்துல கிங்கை ஏன் வந்து அவர் இங்கே கொண்டு வரணும், அப்போ இந்த த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து அனிஷ் கிரி வந்து G7ஓ இல்லை இந்த பக்கம் போயிட்டு விளையாடல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொசிஷனில் வந்து செக்மேட் இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம ரூக்கை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எங்கே வழி இல்லை. ஆனால் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிங் H3 போட்டு ரூக்கை G2ல போட்டு கேமை முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் வேரியேஷன் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு 2 மூவ்ஸில் செக்மேட் பண்ணிடலாம். அந்த காரணத்தினால தான் அவர் கிங் E7 வர மாதிரி இருக்குது. பட் இந்த பொசிஷனில் ரூக்கை H8ல போட்டுட்டு அந்த பானை வந்து வெட்டலை. ஸோ இந்த மாதிரி வெட்டியிருந்தாலும் வின்னிங் வேரியேஷன் தான். பட் கேமில் ரூக் A7 செக்கு, அதுக்கப்புறம் கிங் வந்து பின்னாடி போயிடுது, அதுக்கப்புறம் கிங் G3, A4க்கு அப்புறம் ரூக் G2. ஸோ உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஒரு சின்ன த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் எந்த மாதிரி அப்படின்னா, மேபி நம்ம இது ஒரு த்ரெட்டாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து இங்கே ரூக் இங்கே வந்து இந்த பானை அட்டாக் பண்ணது அந்த எக்ஸ்ரே ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அதனால் ரூக் வந்து B4 ஸ்கொயரில் வச்சு உள்ள B2ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கிங் H2 வந்து ட்ரை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ரூக் டு D8, அதுக்கப்புறம் கிங் H3, பிஷப் B4. இந்த ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிங் சைட்லேருந்து குயின் சைட் போவார், திரும்ப குயின் சைட்லேருந்து கிங் சைட் வருவார், அதுக்கப்புறம் திரும்ப சென்டருக்கு போவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரூமியான ரிங். ஸோ பிஷப் C5, அதுக்கப்புறம் ரூக் C7, பிஷப் E3, ரூக் GC2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை டபுள் பண்ண பார்க்குறாரு உள்ளே போகிறதுக்கு, அதனால் திரும்ப தடுக்கிறாரு. ஸோ ரூக் C4, அதுக்கப்புறம் ரூக் A8. இந்த நிலையில் ரூக் டு D2 வந்து விளையாடலாமா அப்படிங்கன்னு நான் யோசித்தேன். ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியும். A2 பானை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து A3 பான் வந்து ஈஸியாக பாஸ் பான் ஆகிடும். ப்ளஸ் குயின் எடுத்துலாம் நினச்ச போது என்னடா இஷ்யூன்னு பார்த்தா ரூக் A4 இருக்குது. ரூக் A4 தானேன்னு சொல்லி நம்ம தாராளமாக வெட்டினோம் அப்படின்னா செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ ரூக் C8 அண்ட் தென் அன்ஸ்டாப்பபிள் மேட் இஸ் கமிங். ஸோ அந்த காரணத்தினால தான் அவர் ரூக் A8ல வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, பட் இதுதான் வந்து காரணம். ரூக் B7, கிங் E8, அதுக்கப்புறம் கிங் G2, கிங் F8, கிங் F1 அண்ட் தென் ரூக் A5. கிங்கை வந்து திரும்ப நான் சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வந்து அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, ரூக்கை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு G5 வழியாக போகலாமான்னு முயற்சி பண்ணுவார். அதே நேரத்தில் இந்த பானை காட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ கிங் C2, கிங் G7, ரூக் C3, அதுக்கப்புறம் பிஷப் F2. ஸோ இந்த பான் வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பட் அதுக்கு பதில் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரூக் F8, கிங் D3, சென்டர் ஆஃப் த போர்டுக்கு போக முயற்சி பண்ணுறாரு, கிங் E2. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரூக் இன்ட்டு B6 விளையாடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக விளையாட முடியும். என்னென்னா அவர் இந்த மாதிரி ஏதாவது லைக் பெரிய இஷ்யூ கிடையாது, பட் ஸ்டில் அவர் விளையாடலை இந்த இடத்துல. அதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கிங்கை வந்து E2க்கு கொண்டு வராரு. மேபி அந்த பாஸ் பான் ஒரு பிரச்சனையாக கூட பார்த்துருக்கலாம். கிங் F1, அதுக்கப்புறம் H4, கிங் G2, பிஷப் F4, அதுக்கப்புறம் கிங் H3 அண்ட் தென் பிஷப் E3. ஸோ அந்த பானை வந்து அவர் ஹோல்ட் பண்ண கூட நினைக்கவே இல்லை. ஏன்னா எப்படினாலும் இந்த பான் வந்து போயிடும் அப்படிங்கிற கணக்கில் தான் அவர் விளையாடி இருப்பார். எக்ஸாம்பிள் பிஷப் வந்து இங்கே வச்சுருந்தாலும் கூட இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் B6 வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வேரியேஷன். அடுத்து ஏ பானும் ட்ராப் ஆகிடும். ஒன்று ஏ பானும், அதாவது இந்த 2 பானுமே போயிடும், ஏன்னா F7 வந்து ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து டபுள் பானில் இஷ்யூ. ஸோ பிஷப் E3 ட்ரை பண்ணுறாரு, ஏன்னா அந்த பானை ஹோல்ட் பண்ணி ஆகணுன்றதுனால. ஸோ திரும்ப பிஷப் C5 வந்ததுக்கப்புறம் அந்த பானை வெட்டிடுறாரு. ஸோ ரூக் H8 செக்கு. இந்த பானை பானை அப்போவே வெட்டியிருக்கலாம். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வெட்டுறாரு. கிங் G3, ரூக் F8, அதுக்கப்புறம் கிங் G2, பிஷப் E3, கிங் F1 அண்ட் தென் பிஷப் D4, கிங் E2. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை சென்டர் ஆஃப் த போர்டுக்கு ரீமனிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. பிஷப் C5, கிங் D3 அண்ட் தென் பிஷப் D4, கிங் C4. இந்த பொசிஷனில் வந்து நான் ஒரு வேரியேஷன் வந்து யோசனை பண்ணேன். என்னென்னா இதை வெட்டலாமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வெட்டலாம். ஸோ E takes D4 அண்ட் தென் ரூக் B6. ஸோ இந்த 2 பானுமே உங்களால் காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம இந்த பானை வந்து கொண்டு போயிடலாம். ஏன்னா கிங் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதர் சைட் ஆஃப் த போர்டில் இருக்குது, உள்ளே வரது ரொம்ப முடியாத ஒரு காரியம். ஸோ கிங் C4, அதுக்கப்புறம் ரூக் C8 செக் பார்க்குறோம். ரூக் B7 பிளாக்கிங் அண்ட் தென் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆல் த வே B6 கிட்ட வந்துட்டார். ஸோ கிங் G8, ரூக் A7 அண்ட் தென் பிஷப் C5, ரூக் B7, கிங் G7, கிங் C6, அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வாய்ப்பு கிடச்சா நம்ம F7 பானை டார்கெட் பண்ணி வெட்டலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். கிங் D7, கிங் H6 அண்ட் தென் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா F7 பானை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத விட ரூக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இவ்வளோ ரீமனரிங் வந்து பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் ரீமனரிங். ஸோ ரூக் டேக்ஸ் C8, கிங் டேக்ஸ் C8, அதுக்கப்புறம் கிங் G5.
அடுத்து கிங் D7 வராரு. அதே மாதிரி இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு F7 விளையாடலாமான்றது ஒரு கேள்வி. தாராளமாக விளையாடலாம். நம்ம ஃபஸ்ட்டு குயின் எடுத்துட முடியும் இந்த மாதிரி. ஸோ ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். பட் ப்ரக் வந்து இந்த பொசிஷனில் வந்து அவர் கொஞ்சம் சேஃபாக விளையாடுறார். கிங் D7, அதுக்கப்புறம் கிங் C6, கிங் டேக்ஸ் F3 அண்ட் தென் கிங் D5. ஸோ கிங் D5க்கு அப்புறம் அனிஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் வேரியேஷன் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் கிங் E3, ரூக் இன்ட்டு F7. அதுக்கப்புறம் நீங்கள் F7 பான் F6 பான் ரெண்டுமே பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. அப்படி நீங்கள் அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஷப்பை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ B பான் A பான் வந்து போயிடும். ஸோ கிங் D2, அவரோட ஐடியா வந்து பிளாக்கோட ஐடியா, நான் கன்சிடர் பண்ண ஐடியா A2 பானை வெட்டிட்டு நம்ம குயின் பண்ணுறது. பட் அதுக்குள்ளே ஒயிட் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள். ஸோ செக்கு, அதுக்கப்புறம் கேப்சர்ஸ், பிஷப் C5, ரூக் இன்ட்டு C5 கூட விளையாடலாம். அண்ட் தென் நம்ம வந்து we can even allow the black to promote the queen. So இங்கே பார்த்தீங்கன்னா king B3 and then queens and then typical checkmate. So queen C2 is a checkmate. ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிடலாம். ஸோ 80வது மூலை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கு கிங் D5 விளையாடனோடனே அனிஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு விக்டரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்குக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ட்ரா ஒரு லாஸ் நினைக்கிறேன். நாட் ஷூர், ஐ திங்க் 2 ட்ரா அல்லது 3 ட்ரா 1 வின், லாஸ் கிடையாது, சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டிங்ஸை பார்த்துடலாம். ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். ஸோ கரண்ட் ஸ்டாண்டிங்கில் பார்க்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ஃபேபி இருக்கிறாரு. ஃபேபி 2 வின் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்போது அலிசா ஃபெருஷாவை பீட் பண்ணியிருக்காரு. போக்டன் டேனியல் டேக்கம் பீட் பண்ணியிருக்காரு. அடுத்த ப்ரக் செகண்ட் பிளேஸில் 2.5 இருக்கிறாரு. அவரோட இதை செக் பண்ணிக்கலாம் நம்ம. 3 ட்ரா சொன்ன மாதிரி நொதிர்பேக், MVL, குகேஷ் அண்ட் தென் அனிஷ் கிரி. ஆக்சுவலாக குகேஷோட வின் பண்ண வேண்டிய ஒரு கேம். அடுத்து குகேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா டேனியல் டியாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பீட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் 3 ஆட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா சமன் செஞ்சுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 புள்ளிகளில் 4 பேர் இருக்காங்க. MVL, நெப்போ, வெஸ்லே, அலிரிசா ஃபிரூஷா. அடுத்து 1.5ல நொதிர்பேக், அனிஷ் கிரி அண்ட் தென் போக்டன் டேனியல் டேக் வந்து பார்த்திங்கன்னா 2 லாஸஸ் அப்படிங்கிறதுனால 2 ட்ரான்றதுல 1 புள்ளியோட அவர் கடைசி பிளேஸில் இருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. இது வந்து 10 ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th ரவுண்ட் தான். இன்னும் நமக்கு 6 ரவுண்ட்ஸ் பெண்டிங் இருக்குது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் நம்ம கிளப்பில் நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்க முயற்சி பண்ணுங்கள். வர முடியாதவங்க ஆன்லைன் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறது முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.